ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, அந்த 11 கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கிளைம் பண்ணோமா நம்ம இந்த மார்க்ஸ் நம்ம வந்து வாங்க முடியும், சேலஞ்ச் பண்ணோமா வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு ப்ரூஃபும் இருக்குது, சில இதுக்கு ப்ரூஃப் இனிமேல் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா, சரி ரைட்டு, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சேன்னா எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கிளைம் பண்ணலாம். எல்லாருமே கிளைம் பண்ணும்போது தான் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற மாரி வரும் டிஎன்பிசியால். ஓகேவா, அதனால் எல்லாத்தையுமே நம்ம கிளைம் பண்ண வைக்கலாம். எந்த ப்ரூஃப் கிடைச்சாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, நம்ம எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். அப்போ தான் கிளைம் வந்து நிறையா பேர் பண்ண முடியும். அப்போ தான் டிஎன்பிசி அதை திரும்பி பார்த்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு கிளைம் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் எல்லாருமே கிளைம் பண்ணுங்கள். சார் நான் கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வருவாங்கன்னா தருவாங்கன்னா, இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து கிளைம் பண்ணுறவங்களுக்கு கூட தரலாம். எல்லாருக்குமே தரணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா, ஆனால் கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க, புரியுதுங்களா? அதனால் எல்லாருமே கிளைம் பண்ணுவாங்க. அவங்க கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காதுங்க, எல்லாருமே கிளைம் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ எந்தெந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண போகிறோம், அந்த கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 11 கொஸ்டின்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 11 கொஸ்டின்ஸ்க்கு கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஓகேவா, சரி ரைட்டு, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளைம் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலி மரபு தான். ஓகேங்களா, புல், நெல், புல். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நரலும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ புல் பறவையினுடைய பொதுவான ஒலி மரபு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரலும் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஓகேவா, சிமிழ்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளில் வந்து வந்திருக்குது. அதனால இவங்க வந்து அதை வந்து காரணமாக காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரதியார் கூட தான் கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் சொல்கிறாரு. ஓகேவா, பாரதியார் என்ன சொல்கிறாரு, கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குயில் கத்துமா? ஓகேங்களா, கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பாரதியார் சொல்கிறாரு. குயில் வந்து கத்துமா, குயில் கூவும். ஓகேவா, அப்படி இது வந்து மரபு ஒலு. ஆனால் பாரதியார் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, பாடுறாரு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த லைன்ஸில் வந்ததுனால இதை நம்ம ரைட்டுன்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? அப்போ கிடையாது. ஓகேவா, ஸோ அது கிடையாது. நரலும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒலி மரபு வந்து பார்த்தீங்கன்னா நரலும் தான். ஸோ இதுக்கான இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இப்போதுமே எனக்கு வந்து இது கிடைக்கல. ஓகேவா, ஆனால் இதுக்கான ஆன்சர் நரலும் தான். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது போட்டவங்களுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் வாங்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட். ஓகேவா, காம்ரேட் என்று சொல்லி எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு வந்து 100% ஆன்சரு போர்ச்சுகீசி மொழி தான். ஓகேங்களா, 100% வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் போர்ச்சுகீஸ் தான் வரும். ஓகேங்களா, இதுக்கான எவிடன்ஸ் மட்டும் ஏதாவது புக் ப்ரூஃபாக ஏதாவது நம்மளுக்கு அஃபீஷியலாக கிடைக்குதுன்னு பாருங்க. இது கண்டிப்பாக போர்ச்சுகீஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறோம். ஓகேவா, போர்ச்சுகீஸ் தான் இதுக்கான ஆன்சர். பிரெஞ்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1789 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 1789 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை பிரெஞ்சில் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா, ஆனால் போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1498 வந்து என்ன பண்றாரு, வாஸ்கோடகாமா இங்க வராரு கள்ளிக்கோட்டைக்கு. புரியுதுங்களா, அவர் போர்ச்சுகீசி மாலுமி தான். ஓகே, ஸோ 1500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு, காம்ரேட்டுங்கிற வேர்டு. ஓகேங்களா, இவங்க 1789 தான் இதை பயன்படுத்துறாங்களே. ஓகேவா, இது வந்து பிரெஞ்சு மொழி ஆன்சர் தப்பு, போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது தான் ரைட்டு. ஓகேவா, இதுக்கான ப்ரூஃப் கிடைச்சா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணுங்க, நம்ம எல்லாருக்கும் சென்ட் பண்ணி கிளைம் பண்ண வைப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது 100% கிளைம் பண்ணலாம். இந்த ஏ யா ஆ ஓ இதெல்லாம் வினா எழுத்துக்கள் தான். இது வந்து ரைட்டு தான். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இந்த ஏவும் யாவும் முன்னாடி யூஸ் பண்ணுறோம், இந்த ஆவும் ஓவும் பின்னால் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் பின்னால் 2 இடமும் யூஸ் பண்ணுறோம். அது ரைட்டு. நம்மளுக்கு புக்கில் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது ஒழிய இந்த வினா எழுத்துக்கள் இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து புக்கில் கிடையாது. ஓகேங்களா, இந்த டேர்ம் வந்து புக்கில் கிடையவே கிடையாது. இல்லாத ஒன்றை நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம ஆன்சராக பண்ண முடியும்? இருக்கிறத பண்ணும்போதே தப்பாக வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இல்லாத ஒன்று, புக்லேயே இல்லை. இது இடவினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது புக்கில் கொடுக்கல.
அது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய இந்த இடவினாங்கிற அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணல அப்படிங்குள்ள நம்ம இதை புக் ப்ரூஃபாக நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு புக் ப்ரூஃபே இருக்குது. ஸோ 100% இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தப்பு, ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, இந்த பி ஆல்சோ கரெக்ட், இது ரைட்டு தான். ஓகேங்களா? இந்த ஏ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். இந்த பி ஆப்ஷன், இந்த களி வந்து கழித்தல்னு சொல்லலாம், இந்த களி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழித்தல்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்க கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ கொடுத்ததுனால அதுவும் ரைட்டில் தான் வருது. ஸோ இது 100% வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் ரைட்டு தான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷன் போட்டவங்க, ஏ ஆப்ஷன் போட்டவங்க ரைட்டு, பி ஆப்ஷன் போட்டவங்க கிளைம் பண்ணலாம். பிக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 100% இதை கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் கிளைம் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த நவி அப்படிங்கிறது மானு வந்து கன்றுன்னு சொல்லுவோம், கன்று வந்து மரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4. மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுன்னு சொல்லுவோம். அதை வந்து பார்ப்பு அப்படின்னாலும் குஞ்சு முத்தொள்ளாயிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முதல்லையும் விடும்போது ஸோ இவங்க ஆன்சர்லேருந்து இது மாறுபடுது. இவங்க ஏ ஆன்சர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து இது என்னது நம்மளுக்கு மாறுபட்டு வருது. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து ராங் இருக்குது. இதில் வந்து பி அல்லது சி. ஓகேங்களா? பி அல்லது சி வந்து இதில் வந்து ஆன்சராக வருது. ஓகேங்களா? நம்ம உங்கள்கிட்ட ப்ரூஃப், இந்த உடம்புக்கும் முதலைக்கும் ப்ரூஃப் இருக்கிறவங்க எனக்கு இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் சொல்லி இதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கிளைம் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் % கிளைம் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. ஓகேங்களா? புல்லின் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவநாய பாவனர் 9th புக்கில் நம்ம படிச்சிருப்போம். தளிர் அல்லது துளிர். ஓகேவா? அதுதான் இது. ஓலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் புக்கில் போய் எடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தினுடைய புக்கில் போய் எடுத்துருக்காங்க. நாம் எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே தொல்காப்பியம் படிக்கிறோம். ஒரு இடத்துல கூட இதை நம்மளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனால் தொல்காப்பியம் புக்கில் வந்து ஃபுல்லாக நம்ம போய் 27 இயல் படிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு இடத்துல இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம போய் ஃபுல்லாக நம்ம இது பண்ண முடியாது. இருக்கலாம், இந்த தளிர் வந்து இந்த ஓலை இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தளிர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புல், நெல் எல்லாத்துக்குமே இளமைன்னு ஒன்று ஓகேவா? அதாவது முதிர்ந்த பகுதின்னு ஒன்று இருக்கும், இளமை பகுதின்னு ஒன்று, கொழுந்து பகுதின்னு ஒன்று இருக்கும். அந்த கொழுந்துங்கிறது உறுப்பு தான். ஓகேங்களா? அதுதான் இந்த தளிர். ஓகேவா? புல்லோட கொழுந்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தளிர். இதை 100% நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணி மார்க் வாங்கலாம். ஓகேவா? ப்ரூஃபும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின் கிளைம் பண்ணலாம். இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிஎஸ் போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது 11th எக்கனாமிக்ஸில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சரு. புக் ப்ரூஃப் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஓகேவா? எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கும் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு புக் ப்ரூஃபோட இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பி வந்து என்டையர்லி தப்பு. ஓகேங்களா? ஸோ நியூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், தேசபக்தன் வந்து பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியன் அண்டு திருவிக்கா தான். ஓகேங்களா? சி சுப்பிரமணியன் அண்ட் திருவிக்கா வரும். நவசக்தி வந்து திருவிக்கா, ரைட்டு. இந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் மற்றும் நால்வர், விஜயராகவாச்சாரியார் நால்வர் அப்படின்னு வரும். 1878 நம்மளுக்கு 10th புக்கில் அழகாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி எக்ஸாக்ட் ஆன்சர், கன்ஃபார்மு, ப்ரூஃபும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் ஒரு மார்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்குது. இதை கன்ஃபார்மாக கிளைம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் இது கிடையவே கிடையாது. ஓகேவா? டி ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கிற டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி தப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபஸ்ட் மீட்டிங் 1885 டிசம்பர் 28 மும்பையில் நடந்தது உண்மைதான். ஆனால் அதில் தமிழ்நாட்டிலேருந்து, சென்னை மாகாணத்துலேருந்து 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் 16 பேர். ஓகேவா? 16 பேர். இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. நீங்கள் லக்ஷ்மிகாந்த் வெங்கடேசன் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஒன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகேவா? அப்படியே கொடுத்துருந்தாலும் 22 பேர் வரும், 21. ஸோ நம்பர் வந்து தப்பாகவே இருக்குது. ஓகேவா? இது 100% கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேவா? இது 100% கிளைமு பார்த்துக்கோங்க, கிளைம் பண்ணிக்கலாம். 100% கிளைமில் இந்த கொஸ்டின் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சி ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தப்பு. சி ஆப்ஷன் கிடையாது. இது ரெண்டுமே ரைட்டு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இது ரைட்டு. ஸ்பேஸ் மைத்திரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு விண்வெளி திட்டம். ஓகேங்களா? இந்தியா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ரைட்டு. இந்த திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது.
ரைட்டா? இது கரெக்ட் தான். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ரிடக்ஷன் குறைக்கிறது தான் பிளான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2மே ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். இது கன்ஃபார்மாக கிடைக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. ஆனால் 2மே கண்டிப்பாக கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு. சி வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன் பாருங்கள். மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்ற வரலாற்று முடிவை எடுத்துள்ளது. ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இது 2023 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுக்கு இதில் இருந்திருக்கணும். பட் இல்லை. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்லேயே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% என்னது சேலஞ்சுக்குரிய கொஸ்டின் தான். சேலஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கான ப்ரூஃப்லாம் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிபிஎஸ்பி கொஸ்டின் அவங்க பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டிபிஎஸ்பி கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பி ஆன்சருங்கிறது என்டையர்லி தப்பு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியானது தான் கேட்டுருக்காங்க. அரசு வழியாக என்னுடைய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியோட உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 36 to 51 ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஐரிஷ், அதாவது அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அரசியலமைப்பின் ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை. ஓகேங்களா? என்னது? முகவுரை. ஓகேவா? நம்மளுக்கு தாகூர் தாஸ் பார்க்க சொல்லியிருப்பாரு ஆன்மா. ஓகேங்களா? சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ப்ரியாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனால் டிபிஎஸ்பி வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாரு, புதுமையான அம்சம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? புதுமையான அம்சம் அப்படிங்கிறது மட்டும் தான் இதில் சொல்லியிருப்பாரு ஒழிய ஒன்றும் கிடையாது. ஆனால் சத்திகாந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யகாந்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா சோல் ஆஃப் த அதாவது டிபிஎஸ்பி இன்க்ளூடிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதாவது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட சேர்ந்து தான் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி சத்யகாந்த் புக்கில் இருக்கும். ஓகேங்களா? வேற டைரக்டாக வெறும் டிபிஎஸ் மட்டும் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது. புக் ப்ரூஃபும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. சத்யகாந்த் புக்கில் கூட 2 சேர்ந்து தான் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி இதுவும் தப்பு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் ரைட்டு. 100% இது மார்க் கிடைச்சிரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க, கிளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கிளைமு. யாருந்தாலும் நான் 11 to 12 கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம கிளைம் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸு. இதுக்கு ப்ரூஃப் இருக்கிறத அப்படியே ஸ்கூல் புக்கு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக் இல்லாத ப்ரூஃப் வேறு புக்கில் என்ன கிடைக்குது, நல்ல ஒரு நல்லா அஃபீஷியலாக இருக்கும். வந்தது போன ப்ரூஃப்லாம் நம்ம வைக்கக்கூடாது. அஃபீஷியல் ப்ரூஃப் நம்ம எடுத்து என்ன பண்ணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த 11 to 12 கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான சேலஞ்சிங் கொஸ்டின். கண்டிப்பாக கிளைம் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதனால மார்க் எல்லாருக்குமே ரெடியூஸ் ஆயிருக்குது. எல்லாருமே கிளைம் பண்ணுங்க. அவங்க கிளைம் பண்ணுவாங்க, இவங்க கிளைம் பண்ணுவாங்கன்னு இருக்கவே இருக்காதீங்க. கூட்டம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறவங்க அதிகமாக இருந்தால் தான் என்ன இந்த கொஸ்டின் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கான ஆக்ஷனில் எடுப்பாங்க. அதனால அவங்க மேலே பாரத போட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். ஓகேவா? ப்ரூஃப் கிடைச்சா உடனே எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள். உங்களை எல்லாத்துக்குமே நான் சென்ட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கிளைம் பண்ண வச்சிடறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.